வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 36. இந்த டேயில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ். ஓகே, டே நம்பர் 36லேருந்து டே நம்பர் 40 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் கான்செப்டில் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ் எண்கள் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா பேசிக்காக நம்பர் கொஸ்டின், அதே போல் கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர். ஓகே, இந்த எல்லா டாப்பிக்குமே சேர்ந்தது இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வச்சுருக்கு. ஸோ இந்த 5 நாளில், அதாவது மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும். 5 நாளில் மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஒன்பதுனா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டே நம்பர் 36ல் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். 10 மீட்டர் ஸ்கொயர் என்பது எதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் நல்லா கவனிக்கணும். சென்டிமீட்டர், அதாவது 10 மீட்டர் மட்டும் கேட்டிருந்தா என்ன பண்ணுறது, 10 மீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 1 மீட்டர் ஸ்கொயருங்கிறதே நீங்கள் கவனிங்க. 1 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்படி தானே? இதெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஷன் எல்லாம் வேணால். இங்கே ஜீரோ தான், எத்தனை ஜீரோ வருங்கிறதான் நல்லா யோசிக்கணும். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர். இதுதானே நம்ம மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம். அப்போது 1 மீட்டருக்கு போல் 100 சென்டிமீட்டர் போடுறோம். அதே போல் இன்னொரு 100 சென்டிமீட்டர் போடுறோம். அப்போது 1 மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது, 1 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது இந்த 100 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 10,000 வரும். ஓகேவா? 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? 10 மீட்டர் ஸ்கொயர். நம்ம 1 மீட்டர் ஸ்கொயருக்கு தான் இந்த 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நம்ம பார்த்தோம். அப்போ 10 மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன? இந்த ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வருமா? அப்போ 100, அடுத்த 00, இன்னொரு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் மொத்தம் 5 0 வரணும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த தெரிஞ்ச ஒரே பாயிண்ட்டை வச்சு அவங்க மீட்டர் ஸ்கொயர்டுன்னு கேட்டனால நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1 மீட்டருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க 10 மீட்டர் ஸ்கொயருக்கு என்ன அப்படிங்கிறத ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இது நீங்கள் அசால்ட்டாக நினைக்கலாம். ஆன் த ஸ்பாட்டில் எக்ஸாம் நேரத்தில் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 2வது கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் கூட்டுத்தொகை 12, அதன் பெருக்குத்தொகை 35 எனில் அதனுடைய தலைகீழ் எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 அப்படிங்கிறது 2 எண்களை சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த 2 எண்களோட கூட்டுத்தொகை 12 சொல்கிறாங்க, பெருக்குத்தொகை 35 சொல்கிறாங்க. அதனுடைய தலைகீழ் எண்களோட கூட்டுத்தொகை என்ன? இப்போ 2 எண்கள் ஏபி நம்ம எடுத்துக்கலாம். அதோட தலைகீழ் என்ன? 1/a 1/b. இதோட கூட்டுத்தொகை தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா டிவைடில் எல்சிஎம் ஏபி நம்ம எடுத்துக்குவோம். இதுவே கிராஸ் மல்டி பண்ணோம் அப்படின்னா b + aன்னு வரும். இதுவே நம்ம என்ன எடுத்துக்கலாம்? a + bன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இப்போ என்ன பண்ணுங்கள், 2 எண்களோட கூட்டுத்தொகை 12ன்னு கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2 எண்களின் பெருக்குத்தொகை 35ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ 12/35ங்கிறத அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். 2 மிகை எண்களின் வர்க்கங்களின் வித்தியாசம் 84. பெரிய எண்ணின் வர்க்கமானது சிறிய எண்ணின் 25 மடங்கிற்கு சமம் எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷனில் 2 நம்பருமே வந்திருக்கு. அந்த எண்கள் அப்படிங்கிறபோது அந்த எண்கள் 2 எண்கள் 15 12ன்னு இருக்கலாம், 4 10ன்னு இருக்கலாம், 11 8ன்னு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் அந்த 2 நம்பர் எது வேணால் இருக்கலாம். இப்போ மொதல் பாயிண்ட்டை கவனிங்க. அந்த எண்களோட வர்க்கங்களோட வித்தியாசம் 84ன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருவேளை ஆப்ஷன் ஏ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 15 12. இதோட வர்க்கங்களோட வித்தியாசம் எவ்வளோ வரணும்? 84ன்னு வரணும். அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. 15ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 225 மைனஸ் 12ஓட ஸ்கொயர் வேல்யூ 144. இப்போது நீங்கள் யூனிட் டிஜிட்டே நீங்கள் கவனிக்கலாம். அதான் யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு 4 வரணும். அப்போ அதே போல் இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணுற வேல்யூ 4 வந்தால் தான் கரெக்டு. ஆனால் இங்கே 5 - 4 என்ன வரும்? 1 தான் வரும். அப்போது இந்த ஆப்ஷன் வராது. ஈஸியாக நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். 4 10ன்னு இருக்கா? இப்போ இதில் பெரிய எண்ணு தான் நம்ம யோசிப்போம். அப்போ 10 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர், இதோட வித்தியாசம் 84 வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். 10 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 100. 4 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 16. இப்போது 100 - 16 கண்டிப்பாக 84ன்னு வரும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்த ஆப்ஷன் பியில் செட் ஆகுது, 4, 10ங்கிறதுல. இப்போ அடுத்தது நம்ம செக் பண்ணிடலாமா? 2வது என்ன? பெரிய எண்ணின் வர்க்கமானது. இப்போது 4 10ல் பெரிய எண் என்ன? 10. இந்த பெரிய எண்ணின் வர்க்கமானது
சிறிய எண்ணின் 25 மடங்கிற்கு சமம். சிறிய எண் என்ன? 4. இந்த 4ஓட 25 மடங்கிற்கு சமம். இப்போ 10 ஸ்கொயர்டு என்ன? 100 தான். 4 × 25 அதுவும் 100 தான். அப்போது ரெண்டாவது கண்டிஷனும் கரெக்டாக வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? வேறு எதையுமே நம்ம செக் பண்ண தேவையில்ல. முதல் நம்பர் ஆப்ஷன் ஏல நம்ம பார்க்குறோம், அந்த கண்டிஷன் கரெக்டாக வரல. அதனால் ரெண்டாவது ஆப்ஷனில் அவங்க சொல்லியிருக்க 2 கண்டிஷன் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்குறோம். கரெக்டாக வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். 3 எழுதுகோள்களும் 5 அழிப்பான்களும் சேர்ந்த விலை ரூபாய் 34. மேலும் 2 எழுதுகோள்களும் 7 அழிப்பான்களும் சேர்ந்த விலை ரூபாய் 30 எனில் ஒரு எழுதுகோளின் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதுகோளை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், அழிப்பான்களை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதை ஈக்குவேஷன் எடுத்தோம் அப்படின்னா 3x + 5y இது 2 சேர்ந்து எவ்வளோ விலைக்கு வாங்கியிருக்காங்க? 34 ரூபாய்க்கு. அடுத்து 2x + 7y இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 30 அப்படின்னு வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எழுதுகோளின் விலை கேட்டிருக்காங்க. எழுதுகோளை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? எக்ஸ். ஓகேவா? அப்போது இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் ஒய்யை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய்யை எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 ஒய்யும் சமமாக இருந்தால் தான் கேன்சல் ஆகும். எப்படி நம்ம இதை சமமாக மாற்றலாம்? கரெக்டாக இந்த 2 நம்பரையும் மாற்றி மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது மொதல் ஈக்குவேஷனை நம்ம 7ஆல் மல்டிபிள் பண்ணோம், ரெண்டாவது ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிபிள் பண்ணோம். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒய் வேல்யூ மட்டும் சமமாக மாறிடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 7ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? 3 21x + 7 5 35 35y = இங்கே 7 × 34 7 நாங்க 28 8 பேலன்ஸ் 2 வேலை 21 2 23. நீங்கள் யோசிக்கலாம் சார், அப்போ சின்ன வேல்யூ எக்ஸாக இருக்கிறத நம்ம பண்ணலாமே. ஃபஸ்ட்டு எக்ஸை கேன்சல் பண்ணி ஒய் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் அதில் மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அதுக்கு டைரெக்டாக நீங்கள் ஒய் வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம். எப்படி வேணால் நீங்கள் பண்ணாலும் ஆன்சர் வந்துடும். இங்கே இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 5ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2 10 10x ப்ளஸ் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் 5 35. அப்போ ஒய் வேல்யூ 2 சமமாக மாறிடுச்சா? அடுத்து 5 15 150. இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா டேரெக்டாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம சிம்பிள் மாற்றணும். ஓகேவா? எல்லாத்தையும் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். ஓகே, இப்போது இங்கே என்ன கேன்சல் ஆயிடுச்சு? சேம் வேல்யூ ஒய் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 21ல் 10 போனுச்சுன்னா பேலன்ஸ் 11x தான், ப்ளஸ் 11x தான். இப்போது 238ல் 150 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸு 88ன்னு கிடைக்கும். அப்படி தானே? இப்போ இங்கே 200ல் 150 போன்ஸ்னால் பேலன்ஸ் 50 இருக்கும். 50ஓட இந்த 38 மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 88ன்னு வரும். புரியுதுங்களா? இப்போ இதிலேருந்து எக்ஸ் வேல்யூ என்ன? 11 11 8 11 88. அப்போ எக்ஸோட வேல்யூ 8. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, இந்த நீங்கள் அதை சமமாக என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? எக்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? ஒய் வேல்யூ கேன்சல் பண்ணணும். ஒய் வேல்யூ கேன்சல் பண்ணோம்னா இந்த மாற்றி இருக்க நம்பரை அதவே வந்துட்டு நீங்கள் மாற்றி மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுத்துருக்க 7 அப்படிங்கிறது ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்குது. அந்த 7 நம்ம என்ன பண்ணணும்? மொதல் ஈக்குவேஷனில் மல்டிபிள் பண்ணணும். அடுத்து இங்கே 5 அப்படிங்கிறது மொதல் ஈக்குவேஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ரெண்டாவது ஈக்குவேஷனில் மல்டிபிள் பண்ணணும். இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்பர் சேமாக மாறிடும். அப்போது இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இப்போ 3, 4ன்னு இருக்குது. 3ஓட 4 பெருக்கினாலும் 12 தான். 12ஓட 3 பெருக்கினாலும் 4ஓட 3 பெருக்கினாலும் 12 தான். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்துட்டு நம்ம மாற்றி மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, சரி, இதுக்கு ஆன்சர் 8ங்கிறது கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ரூபாய் 4624 முதலமைச்சர் மாநில நிவாரண நிதியாக செலுத்தினர். ஒவ்வொரு மாணவரும் தனது பங்காக தனது வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமான தொகையை கொடுத்தனர் எனில் வகுப்பில் உள்ள மாணவர்கள் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்கள் கவனிக்கணும். என்னன்னா மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமமான தொகை அப்படிங்கிறத. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை மாணவர்களுடைய எண்ணிக்கை 64 இருந்தால் 64 ரூபா அதுக்கு சமமான தொகையை கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை ஆப்ஷன் பி 68 இருந்தால் அந்த 68 மாணவர்கள் இருந்தால் 68 ரூபா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் தான். இப்போ இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ண அவங்க கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணால் இந்த அமௌண்ட் வரணும். ஓகே, கொடுத்துருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணால் இந்த அமௌண்ட் வரும். இப்போது நீங்கள் நல்லா கவனிங்க. ரெண்டு பாசிபிலிட்டி நம்ம யோசிக்கலாம், அல்லது 3 பாசிபிலிட்டி நம்ம யோசிக்கலாம். இப்போ இங்கே லாஸ்ட்டாக 4ன்னு வருதா?
4ன்னு இருந்தால் 4ஓட ஸ்கொயர் வேல்யூ லாஸ்ட்டில் என்ன வரும் 6ன்னு வரும். ஆனால் நம்மளுக்கு தேவை என்னென்ன லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த 4 6 2 4ல் லாஸ்ட்டில் 4ன்னு வரணும். அப்போ இதுலேருந்தே தெரியுது இந்த 64 வராதுன்ட்டு. இப்போ அடுத்து நீங்கள் கவனிங்க 68. ஓகே, 68 ஸ்கொயர் பண்ணும்போது அதான் லாஸ்ட்டில் 8 ஸ்கொயர் பண்ணும்போது லாஸ்ட்டில் 8 ஸ்கொயர் 64ங்கிறப்போ 4 வரும். அப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்த்தா 4624 வருதா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இங்கே 68ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 8 64க்கு 4 பேலன்ஸு 6. இங்கே 6 8 48. 48 ப்ளஸ் 6 54. ஓகேங்களா, 54ன்னு வரும். இங்கே நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அடுத்தது என்ன 6 8 48 8 பேலன்ஸ் 4. அடுத்து 6 36 4 40. ஓகே, இப்போ இங்கே 4, இங்கே 12க்கு 2 பேலன்ஸ் 1, இங்கே 6, இங்கே 4. அப்போது 68 ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த 4624 கிடைக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளானதான். நான் இங்கே மிஸ்டேக் பண்ணனால கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஸோ கரெக்டாக மல்டிபிள் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். இவற்றில் எந்த விடை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மெட்ரிக் டன் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ரெண்டுமே கரெக்டானது தான். 10 குவிண்டால் 1 மெட்ரிக் டன்ங்கிறது 10 குவிண்டாலுங்கிறது கரெக்டு தான். அதே போல் 1000 கிலோகிராம் 1 மெட்ரிக் டன்ங்கிறது 1000 கிலோகிராம் இதுவும் சரிதான். ஆனால் அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எந்த விடை தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கவனிங்க. இப்போ ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சொன்னாங்கன்னா 1 மட்டும் தவறானதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் கிடையாது. அதே போல் ஆப்ஷன் பி 2 மட்டும் தவறானதா கேட்குறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. ரெண்டுமே தவறானதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லை. ரெண்டுமே வந்துட்டு சரிதானே. அப்போ 1 மற்றும் 2 ஆகியவற்றில் எதுவும் இல்லை அப்படிங்கிறதான் கரெக்டானது. கொடுத்துருக்க வார்த்தை நல்லா கவனிக்கணும். ஓகேவா, அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து 1 மட்டும் தவறான்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே தவறானதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது, ரெண்டுமே சரி. அப்போ கொடுத்துருக்க 2 ஆப்ஷனுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போது 1 மற்றும் 2 ஆகியவற்றில் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். F1 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. F2 = 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் Fn வேல்யூ ஒரு காமன் பேசிக் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. காமன் ஃபார்முலா அவங்க Fn என்னன்னு சொல்கிறாங்க, Fn-1 + Fn-2 அப்படின்னு கொடுத்துட்டு F5ஓட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நம்ம F5ஓட வேல்யூ என்கிறது போல நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், அந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் 5ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ F5 வேல்யூ கிடச்சிரும். அப்போ என்ன வரும், F5-1 4 + F5-2 3ன்னு இருக்கும். ஓகேவா, அப்போ F4ஓட வேல்யூ F3ஓட வேல்யூ ஆட் பண்ணால் F5 கிடச்சிரும். ஆனால் கொடுத்துருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா F1 F2 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், F3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், இதே இந்த ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலாவில் என்னோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும், F2 + F1. ஓகேவா, இதுக்கு 3லேருந்து 1 கழிச்சா 2ன்னு வரும். அதே போல் 3லேருந்து 2 கழிச்சோம் அப்படின்னா 1ன்னு வரும். இப்போ F2ஓட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்களா 3, F1ஓட வேல்யூ 1. அப்போ F3ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, F3ஓட வேல்யூ 4 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இந்த F3 எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஜென்ரல் ஃபார்முலாவிலேருந்து என்கிற வேல்யூக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது என்ன நம்ம F3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், F4. அப்போது என்கிற வேல்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 4 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ F4ங்கிற போது இங்கே F3 + F2 அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். 4ங்கிற வேல்யூ கேட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வேல்யூ. அப்போ F3 என்ன 4, F2ஓட வேல்யூ என்ன அவங்க கொடுத்துருக்கிறது 3. அப்போ என்ன வரும், 7ங்கிறது வரும். இதுதான் F4ஓட வேல்யூ. இப்போ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். F4ஓட வேல்யூ 7ன்னு எடுத்துக்கலாம், F3ஓட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 11ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, அவங்க ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்கிறதுல என் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி F5 வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். 3/5, 9/10, 11/15 ஆகிய பின்னங்களை ஏறு வரிசையில் அமைக்க அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில கான்செப்ட்லாம் இங்கே யூஸ் பண்ணுவாங்க தான். இதில் என்னென்னா அந்த வித்தியாசம் வந்துட்டு எது கம்மியாக இருக்கோ அது பெரிய நம்பர், சின்ன நம்பர், இந்த மாதிரி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு சில நேரங்களில் அது செட் ஆகாது. ஓகேவா, இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியான ஒரு ஷார்ட்கட், ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். 3/5 அடுத்து 9/10. இதில் ஏறு வரிசையில் அமைக்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன வேல்யூ வரும், அதுக்கப்புறம் தான் போக போக பெரிய வேல்யூ வரும். இப்போ இது ரெண்டுலேயும் எப்படி சின்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3 × 10 30 இந்த சைடு நோட் பண்ணிடணும். 5 × 9 45.
ஓகே. இப்போ நீங்கள் 35 45 இதை கம்பேர் பண்ணும்போது 30 தான் சின்ன வேல்யூ, 45 பெரிய வேல்யூ. ஓகேவா? அப்போது இங்கே 3/5 சின்ன வேல்யூ, 9/10 பெரிய வேல்யூ நம்ம நோட் பண்ணலாம். இப்போ அடுத்தது என்ன, மூணாவதாக ஒரு நம்பர் இருக்குது 11/15ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3/5ஐயும் 11/15ஐயும் நான் கம்பேர் பண்ணுறேன். இதில் எது பெரிய நம்பர் சின்ன நம்பர், அப்போ தான் நான் வந்துட்டு நம்ம இடையில போட வேண்டியதா இல்லை அதுக்கு 9/10க்கு அடுத்து போட வேண்டியதான்னு தெரியும். இதையும் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3×15 45, 5×11 55. அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நம்பர் தான் சின்னது, இந்த நம்பர் பெருசு. ஓகேவா? இப்போ இதில் ஒரு கன்க்ளூஷன். அப்போ மொத்தத்துக்கு 3 நம்பர்லையும் இருக்கிறதுலே சின்ன நம்பர் இது தான். ஓகே. இப்போ இது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து எந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும், 9/10 11/15 இதை கம்பேர் பண்ணணும். இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9 × 15 என்ன வரும், 90 + 45 135ன்னு வரும். அதே போல் இங்கே 10 × 11 110ன்னு வரும். அப்போ இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது 9/10 பெரிய நம்பர், 11/10 சின்ன நம்பர். அப்போது கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ணலாம், 3/5க்கு அடுத்து அதுக்கடுத்து உள்ள நம்பர் 11/15 போட்டு லாஸ்ட்டில் 9/10 போடலாம். இதுதான் அந்த ஏறு வரிசை அடுத்தடுத்தது. ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டரில் எங்கே இருக்குது, 3/5 11/15. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? கம்பேர் பண்ணி எது பெருசு எது சிறுசுங்கிறத இந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போதே தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி மாடலில் ஒரு சில சம்ஸ்லாம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். 2 அடுத்தடுத்த எண்களின் பெருக்கல் 4032 எண்ணில் அந்த எண்களை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ 2 அடுத்தடுத்த எண்களோட பெருக்கல். இப்போ இங்கே என்ன வருது, 61 62. 61ஐயும் 62ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இங்கே என்ன வரும், 4032 வருதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆகணும். அதே போல் வரலை அப்படின்னா அடுத்தது நம்ம செக் பண்ணணும். இப்போ நீங்கள் கவனிங்க, லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2 வரணும். ஓகேவா? இங்கே என்ன ஓரன் 2 வரும், அப்போ இது பாசிபிள் இருக்குது. ஆனால் 4×5 20, லாஸ்ட்டாக 0 தான், அப்போ இது பாசிபிள் கிடையாது. 3×4 12 இது பாசிபிள் இருக்குது. 2×3 6, அப்போ இது பாசிபிள் கிடையாது. அப்போ 2 பாசிபிள் மட்டும் தான் இருக்குது. இதை நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக் எதை 2 மல்டிபிள் பண்ணுங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் 61 62 மல்டிபிள் பண்ணுங்கள், ஓரன் 2 ஆண்டா 12, அடுத்து ஓரார் 6. இப்போ இதுலேயும் தெரிஞ்சு வச்சா, ஏன்னா இதை 2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இங்கே 2 வரும், ஆனால் இதை 2ஐயும் ஆட் பண்ணும்போது 8 தான் வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும், 3வது வரணும். அப்போது ஆப்ஷன் ஏவும் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் இருந்தே எதையுமே செக் பண்ணாமல் ஆப்ஷன் சி தான் கரெக்டுன்னு நீங்கள் நோட் பண்ணிடலாம். 63 × 64 மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு 4032 வரும். செக் பண்ணுறதும் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம் நேரங்களில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எது வராதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அடுத்து சின்ன ஸ்டெப்பு நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போதே தெரிஞ்சிருது. இதுவும் வரலை அப்படின்னா இப்போ கண்டிப்பாக எந்த ஆப்ஷனாக மட்டும் இருக்கும், ஆப்ஷன் சி தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். 100 என்ற எண்ணின் கணத்தில் உள்ள பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. நீங்கள் 100ன்னு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பூஜ்ஜியம் இருக்கும், அதனால் ஆப்ஷன் பியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. 100 கணம், ஓகேவா, க்யூப் வேல்யூ. அப்போது 100 க்யூப் பண்ணுவோமா, 100 க்யூப் பண்ணுறதுல 3 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணுமா, இங்கே 100 இங்கேயும் அடுத்தடுத்து 100. அப்போ இங்கே எத்தனை 0 இருக்குது, மொத்தம் 6 0 இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடியதும் அந்த கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நம்ம பார்ப்போம். ரொம்ப முக்கியமானது இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 2 அல்லது 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து ஒவ்வொன்று, கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து ஒரு ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம், பெருக்கு தொடர் வரிசையிலேருந்து ஒரு ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம், சிறப்பு தொடர் வரிசையிலேருந்து ஒரு ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாம். அப்போ 3 ப்ராப்ளம் வரும். அடுத்தடுத்த ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.